வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்தித் தலைப்புகளுடன் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக உறுதியுடன் களமிறங்குகின்றார் டிஎம்விபி கட்சித் தலைவர். வீரகாளி அம்மன் ஆலய குழப்பம், விசாரணைக்குச் செல்லாதோர் கைது. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். உறவாடி கெடுத்தனர், உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்த நண்பர்கள். கிளிநொச்சி உதயநகர் மேற்கிலுள்ள வீட்டு உரிமையாளரின் மகனுடன் நண்பர்கள் இருவர் அடிக்கடி வருவது வழமையாக இருந்தது. கடந்த 16ஆம் தேதியன்று வீட்டு உரிமையாளர் வீட்டில் வைத்த நகைகளை தேடிய போது நகைகள் காணாமல் போனமை குறித்து தெரிய வந்தது. இது தொடர்பில் வீட்டின் உரிமையாளர் கடந்த வியாழக்கிழமை 20ஆம் தேதியன்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். விசாரணையை நடத்திய போலீசார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்தனர். இவர்கள்தான் தனது மகனின் நண்பர்கள் என தெரிய வந்தது. நண்பனின் வீட்டிலேயே களவாடிய இவர்களை போலீசார் கைது செய்தனர். அத்துடன் களவு போன சுமார் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளையும் மீட்டனர். போலீஸ் விசாரணையின் போது இவர்கள் இருவரும் ஏற்கனவே பல திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்பு உடையவர்கள் என்று தெரிய வந்தது. இக்களவு தொடர்பாக கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்கிறது தேனாரம் செய்திகள். உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முழு உரிமையுள்ள காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு. நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதே தனது பிரதான நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அத்துடன் திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 27,595 குடும்பங்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு திராய்மடு மாவட்ட செயலக வளாகத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இதற்கு முன்னதாக மட்டக்களப்பு திராய்மடு பிரதேசத்தில் 1055 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலகத்திற்கான புதிய கட்டடத்தை ஜனாதிபதி திறந்து வைத்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அப்போதைய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபேவர்தன இந்த புதிய மாவட்ட செயலகத்தின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கான சேவைகளை விஸ்தரித்து வினைத்திறனாக்கும் நோக்கில் இந்த புதிய மாவட்ட செயலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து மாவட்ட செயலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு கண்காணிப்பு விஜயத்தையும் மேற்கொண்டார். இதன் பின்னர் மட்டக்களப்பு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உரிமையற்ற 27,595 குடும்பங்களுக்கு உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளது. அதில் இதுவரை 2,610 பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். இது தவிர உயர்தர தேசிய பொறியியல் டிப்ளோமா நிறுவனத்தில் ஆங்கில டிப்ளோமா பெற்ற 252 பேருக்கு இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, திருகோணமலையை பிரதான பொருளாதார மையமாக அபிவிருத்தி செய்ய தீர்மானித்துள்ளோம். அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வந்தபோது அதற்கு இந்தியாவின் ஆதரவை பெறுவது குறித்து விரிவான கலந்துரையாடலும் இடம்பெற்றது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் இந்த பகுதியில் பாரிய அளவிலான விவசாய செயற்பாடுகளை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை அபிவிருத்தி செய்யப்படாத மகாவலி காணிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இவ்வாறு பலவிதமான அபிவிருத்தி திட்டங்களாக வெறுகலாறு முதல் அருகம்பே வரையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டம், மட்டக்களப்பு கோட்டையை தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் சுற்றுலாத்துறையாக அபிவிருத்தி செய்தல், பால் உற்பத்தி துறையை மேம்படுத்தல், திருகோணமலையை பிரதான ஏற்றுமதி பொருளாதார மையமாக மாற்றுதல், கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் இங்கு அமைந்துள்ளன. இப்பிரதேசத்தில் கல்வியை மேலும் மேம்படுத்தும் திட்டம், தொழிற்கல்வித்துறையின் சீர்திருத்தத்தின் மூலம் அதிக அளவிலான இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை வழங்குதல் என பல அபிவிருத்தி திட்டங்களை முன்வைத்தார் ஜனாதிபதி. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், பிரதேச அரசியல் பிரதிநிதிகள், மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஜே முரளிதரன், கிழக்கு மாகாண கல்விச் செயலாளர் HEMWG திசநாயக்க மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.